முருகர் மாநாடு பார்த்து திமுக கூட்டணி கட்சிக்கு பயப்படுறீங்களா? நேரத்துல இருந்து ஒரே பயம். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. வலிமையை காட்ட போறோம்ன்றாங்கல்ல, வலிமையை காட்ட போறோம் அப்படின்னு. யாரோட வலிமையை காட்ட போறீங்க? வாழவே முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. அதைத்தான் கேட்கிறேன். என்ன, யார் வாழ முடியாத? பிஜேபி வாழ முடியாத, ஆள முடியாத. நீங்க பேசுறதுக்கான எந்த விதமான யோக்கியத அம்சமும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளும் என்று சொன்னால் தமிழகம் நாசமாக போகும் என்று சாபம் விடுப்பதற்கு சமானம். நீங்க இவ்வளவு பெருமை பீத்திட்டு போனீங்களா? நீங்க தானே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர். கடந்த 2 நாளா இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? முருகர் மாநாடு நடத்திட்டு போட்டுமே விட்டுறலாம்ல. ஏன் நீங்க வந்து அதை முருகர் மாநாடுங்கிற பேர்ல நீ கலவரத்தை தூண்டுறதுதான் உன் வேலை. கட்டாயம் முருகன் சம்ஹாரம் பண்ணுவார், பாஜகவை சம்ஹாரம் பண்ணுவார். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது, 2026 திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அமித்ஷா வந்தார், மதுரை மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசின சில விஷயங்கள் சர்ச்சையாக இருக்கு. குறிப்பாக நயனா நாகேந்திரன் சொல்கிற பொழுது 1976 கே ஷா திமுக ஆட்சியை கலைச்சாரு. இந்த ஷா ஏற்கனவே 3 மாநிலங்கள்ல, டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானால பாஜக ஆட்சியை அமர்த்தி விட்டு இங்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலையும் அதே போல நடக்கும், வெயிட் அண்ட் சீன்னு சொல்றாரு. அமித்ஷாவை பார்த்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பயமாக இருக்கு, அவர் இங்க வர்றதுனால அவர்களுக்கு பயம் இருக்கு, பதற்றம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஆமாம், நேற்று அவர் அமித்ஷா பேசிட்டு போன பிறகு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் பயந்து போய் வீட்டை விட்டே வெளியே வரலை. நயனா நாகேந்திரன் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். எதுக்கு அவரை பார்த்து பயப்படுவாங்க? அப்புறம் கே ஷா, நயனா நாகேந்திரன் கொஞ்சம் வரலாறு படிக்கணும். கே ஷா நீங்கள் என்ன பண்ணார் அவர்? 1976 என்னவா இருந்தது? எமர்ஜென்சி பீரியட். தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியை இவங்க அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி இருந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தபோது தமிழ்நாடு அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. ஸோ அதுக்காக அதை கலைச்சாங்க. அமித்ஷா எமர்ஜென்சி கொண்டு வர போகிறாராமா? என்ன பேசுகிறார் நயனா நாகேந்திரன்? போகிற போக்கில் எதை வேணாலும் பேசிடலான்னு அவர் நினைக்கிறாரா? என்ன பயந்துக்கிட்டு இருக்காங்க? யாராவது 21 போலி என்கவுண்டரில் மாட்டிக்கிட்டோன்னு அரெஸ்ட்டுக்கு பயந்து யாராவது மறைஞ்சிருந்தாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா என்ன? ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய ரியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? கல்வி நிதி கொடுக்கல இல்லையா? இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்கு. ஏன் கொடுத்தது பேச மாட்டேன்றீங்க? நாங்கள் கொடுக்காமையா இருக்கோம் தான் கேட்குறாங்க. கொடுக்கறது நீங்கள் யார்? உங்கள் சொந்த பணத்தையும் கொடுக்கல, அல்லது அமித்ஷா வீட்டில் இருந்தோ நரேந்திர மோடி வீட்டில் இருந்தோ பணத்தை கொடுக்கல. நாங்கள் கேட்குறது, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களான்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு பேசிட்டீங்க. கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டீங்களா? அதுதான் கேள்வி. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வர 6 மாத காலத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 100 நாள் வேலைக்கான பணத்தை எவ்வளோ நாள் கழித்து கொடுத்தீங்க? 6 மாதம் கழித்து 7வது மாதத்தில், மே மாதம் ஆரம்பத்தில் தான் கொடுத்தீங்க. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 1056 கோடி ரூபா எங்களுக்கு பாக்கி இருக்குது, கொடுங்க. கிராமப்புற மக்கள் அவங்கெல்லாம் இந்த காசை வச்சு தான் பிழைக்கணும், கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுத்துட்டீங்களா நீங்கள்? 2021 அமித்ஷாவே அடிக்கல் நாட்டிட்டு போனார். அதுக்கான 2வது கட்ட பணிகளுக்கு, மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு 2021 கொடுக்கல, 22 கொடுக்கல, 23 கொடுக்கல, 24 கொடுக்கல. இவ்வளோ சண்டை போட்ட பிறகு 25 கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த பணத்தை, அதே போல் இது திமுக இருக்குங்கிறதுனால மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களோட ஒட்டி உறவாடி தானே இருந்தாங்க. நீங்கள் 2017 இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஐஜிஎஸ்டி 4025 கோடி ரூபாயை 18 கொடுக்கல, 19 கொடுக்கல, 20 கொடுக்கல, 21 தான் கொடுத்தீங்க. 4000 கோடி. இதை கேட்டது யாரு? ஓபிஎஸ் அவருடைய 2020 21 இதில் எழுதி வச்சிருக்காரு. 20 கொடுக்கலைன்னு எழுதி வச்சிருக்காரு. 21 தான் அது வருது. அந்த 20க்கும் 21க்கும் இடையில தான் வருது. அதை ஒழுங்காக கொடுத்துட்டீங்களா என்ன? நீங்கள், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொடுத்ததை சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளவு எடுத்திருக்கீங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இருந்து?
நீங்கள் என்ன இது கொடுத்துட்டீங்களா? எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டிங்களா 5 வருஷத்தில்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரைவாக வளர்கிறோம். இல்ல இந்த மாதிரி நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் குறிப்பாக டெல்லியில இருந்திருக்கு, மகாராஷ்டிரால இருந்திருக்கு, ஹரியானால இருந்திருக்கு. டெல்லியில வந்து ஆளுநரை வச்சு அங்க அரசியல் நடந்தது. மும்பையில வந்து முனிசிபல் எலெக்ஷன் நடக்காம இருந்தது பல ஆண்டுகளாக. இப்படி பல பிரச்சனைகள் அங்கேயுமே இருந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் தாண்டி தானே பாஜக அங்க வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி நாங்களும் தமிழ்நாட்டுல வெற்றி பெறுவோம் தான் பாஜக சொல்லுது. அதாவது ஒரு இடத்துல ஏமாந்துட்டாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களும் ஏமாந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு பெருமை பீத்திட்டு போனீங்கல்ல, நீங்கள் தானே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர். கடந்த 2 நாளாக இதில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மணிப்பூரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்த போதும் ஒன்றும் உங்களால் பண்ண முடியல. நீங்கள் கவர்னர் ஆட்சி கொண்டு வந்த பிறகு கவர்னர் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டரில் போக வேண்டியிருக்கு. 7 கிலோமீட்டருக்கு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து போக வேண்டியிருக்கு. நீங்கள் முந்தா நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இப்போ திரும்ப போய் குக்கியில் இருக்கவங்கள நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க. திரும்பவும் 1 வாரம் கழித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அவங்க முடிவு பண்ணதா இன்றைக்கி வந்திருக்கு. எவ்வளோ நாளாக அது போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு? எவ்வளோ நாளாக இங்கே மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க? எவ்வளோ நாள் பள்ளிக்கூடம் மூடி கிடக்கு? எவ்வளோ நாள் மருத்துவமனைகள் மூடி கிடக்கு? எவ்வளோ நாள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு? என்ன நீங்கள் பேசுகிறதுக்கான உங்களுக்கு மாரல் அத்தாரிட்டி, தார்மீக தைரியம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு சின்ன மாநிலம், ஒரு சின்னோண்டு மாநிலம், அந்த மாநிலத்தில் 2 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த விதமான திராணியும் மற்றவர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஒன்று திராணியற்றவர்களாக இருக்கணும், அல்லது உங்களுக்கு அரசியலுக்கு உதவும் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுக்காம விடுவோம்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருக்கணும். அதானே அதுக்கு அவர் அரசியல் சாணக்கியர், இந்தியாவின் இரும்பு மனிதர். எதனால இரும்பு மனிதர்ன்றாங்க? இரும்பு மனிதர் நம்ம ஊரில் நிறையா இந்த ரவுடிகளாக இருக்கிறவங்களுக்கு அப்படி போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க. அவரை பார்ப்பாரு, இவரை பார்ப்பாரு. என்ன இரும்பு மனிதர்? பல இடங்கள்ல பாஜகவை ஆட்சி கட்டில் அமர்த்தியவர் அமித்ஷா தான். அவர் கணக்குகள், தேர்தல் கணக்குகளே வித்தியாசமா இருக்கும். ஆமாம் ஆமாம், அவங்க நிறையா முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள். கோவாவில் அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸை விட்டுட்டு காங்கிரஸ் கூட்டணின்னு வந்த 3 பேரை பிடிச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன, கவர்னரை வச்சுக்கிட்டு உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க. அதுக்கு பேர் நான் முறைகேடுன்றேன், நீங்கள் சாணக்கியத்தனம்னு சொல்கிறீங்க. என்னது இது? மணிப்பூரில் இதே மாதிரி தான் பண்ணீங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சிகளில் பலதை அழிச்சிட்டீங்க. இதுக்கு பேர் என்ன சாணக்கியத்தனம்? இதுக்கு அழிய மாட்டேன் அப்படின்னு திமுக அடம் பிடிக்குது. அதிமுக நான் கெட்டுத்தான் போவேன், பெட் கட்ரியான்னு அங்கே போய் அவங்களோட சேர்ந்து நிற்கிறாங்க. இதை என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் இரும்பு மனிதர்னா என்ன? 21 என்கவுண்டர், போலி என்கவுண்டர் நடந்தது குஜராத்தில். ஆமாம், இரும்பு மனிதர் தானே. உங்கள் கட்சிக்காரர் தானே ஹிரேன் பாண்டியா. அவர் உள்துறை அமைச்சராக தானே இருந்தார். அவரை கொன்னுட்டாங்கல்ல, சுட்டு கொன்னுட்டாங்கல்ல. யார் கொன்னதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆளை? என்ன இரும்பு மனிதன் நீங்கள்? ஏன் இந்த பகல்காமில் 4 பேர் வந்திருக்கான், உங்களை அடிச்சிருக்கான், 25 நிமிஷம் நடக்குது. உங்கள் கண்ட்ரோலில் தான் அங்கே இருக்க போலீஸ் இருக்குது, அங்கே இருக்க இராணுவம் இருக்குது. ஒருத்தர் கூட ஏன் இல்லாமல் போனீங்க? சரி, இந்த 200 பேரை எல்லைக்கு போகிறதுக்கு முன்னால் 2 ரூட் இருக்குன்றாங்க. ஒன்று 100 கிலோமீட்டர், இன்னொன்று 285 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர், இன்னொன்று 285 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த 100 மீட்ரு இதை சீல் பண்ணிட்டீங்களா? 285 கிலோமீட்டர் சீல் பண்ணிட்டீங்களா? உங்களால் முடிஞ்சதா? இன்றைக்கி வர அந்த தீவிரவாதிகள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் உங்களுக்கு மீடியா இருக்குது, உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய் இருக்குது, மைக் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போவீங்களா? நீங்கள் எதில் இருந்து சொல்லணும்? எங்கள் ஆள் நல்லவர். அதான் இவங்களுடைய பேசிக்கான டெண்டன்சியை மிரட்டுறது. உலகத்தில் நாங்கள் 56 இன்ச்சு எங்கள் பேரனுக்கு எங்கள் பிரதமர் வேட்பாளருக்குன்னு சொன்னீங்கல்ல, 56 இன்ச்சை பார்த்து யாராவது பயந்தாங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டோடவாவது உங்களுக்கு உறவு நல்லா இருக்கா? பாகிஸ்தான் ரைட்டு, நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. சீனாவுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குது. பங்களாதேஷோட என்ன பிரச்சனை? நேபாளோட என்ன பிரச்சனை? பூட்டானோட என்ன பிரச்சனை? இலங்கையோட என்ன பிரச்சனை? ஏன் உங்களால் சுமூகமான அனைத்து கட்சி எம்பிக்களையும்
வெளிநாடுகளுக்கு அனுப்பி நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, அது கூட ரொம்ப கேவலமா என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா கட்சி எம்பிக்களும் சரி 1000 பிரச்சனை இருக்கு. நீ தீவிரவாதியை உள்ள விட்ட, அடிச்ச பிறகு அதுக்கு சிந்தூர்னு திரும்ப போய் அடிக்கிறோன்னு சிந்தூர்னு பேர் வச்சிங்க. நம்ம இது எத்தனை விழுந்துச்சுன்னு சொல்லல. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிரதமர் வரல, நாடாளுமன்ற கூட்டலைன்னா கூட்டல. இவ்வளவு தப்பு செய்த பிறகும் எதிர்க்கட்சிகள் சரி நாட்டினுடைய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வெளிநாட்டில் போய் பேசுவோம்னு பேசுனாங்க. அவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அஸ்ஸாமில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மேற்கு வங்காளத்தில் போய் நாங்கள் வந்து மம்தா பானர்ஜி சரியில்லைன்னு சொன்னீங்க. இங்கே பீகாரில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? எல்லாரும் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓட்டு கேட்குறது மட்டும்தாங்க உங்களுக்கு வேலை. நீங்கள் இதுவரை காஷ்மீருக்கு போனீங்களா? ஏன் காஷ்மீருக்கு போகல? இன்றைக்கி எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் உட்பட தோழர்கள் அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னால் போகணுன்னு சொல்லும்போது நீங்கள் அலோவ் பண்ணல. யூசுப் தாரிகாமிட்ட இருந்த புல்லட் ப்ரூஃப் காரை உட்பட வாங்கி வச்சுக்கிட்டீங்க. எதிர்க்கட்சி தலைவருங்கிறதுனால ராகுல் காந்தி மட்டும் போகலாம், வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் ஏன் போகல? இங்கே ஏன் போகல? நீங்கள் வெறுமனே அந்த 28 பேர் மட்டும்தான் தாங்களா? அவன் தாக்குதலில் நம்ம தாக்குதலில் நீங்கள் ஏதோ துறைமுகத்தை கைப்பற்றினது மாதிரி அல்லது வந்து சில நகரங்களையே கைப்பற்றினது மாதிரிலாம் உங்கள் மீடியாவை வச்சு பெரிய பில்டப் கொடுத்தீங்க. ரைட்டு, நமக்கு என்ன அடி விழுந்தது? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த மக்களுக்கு என்ன நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க? எனவே இந்த சாணக்கியருங்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய முரட்டுத்தனமும் உங்கள்கிட்ட நீங்கள் அடியாட்களாக இவங்களையெல்லாம் இடி சிபிஐ ஐடி இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்ன பட்ட வேணாலும் கொடுத்துக்கலான்னா கொடுத்துக்குங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை, பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயங்களை இதை மையப்படுத்தி பேசினா உடனே வந்து பில்கிஸ் பானு, உடனே மணிப்பூர், உடனே ஆசிஃபா, பஹல்காம்னு ஏன் மடைமாற்றம் செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தால் நீங்கள் என்ன பேசணும்? அதாவது இப்போ நேற்று ஒரு ஹாஸ்டலில் ஒரு சம்பவம் நடக்குது, சரியா? இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க சமூக நலத்துறை அமைச்சர் இமீடியட்டாக போகிறாங்க, பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இனிமேல் ஆண் காவலாளிகள் இல்லை. இது என்னது? ஒரு காவலராக இருந்தவர், பாதுகாக்க வேண்டியவர் தவறு பண்ணுறார். இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களா? இதைத்தான் கவர்மெண்ட் பண்ண முடியும். எந்த ஆட்சி இருந்தாலும் இப்படி நடக்குது அப்படின்னு. இதை தடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா? இப்போ இல்லை அமித்ஷா சொல்லட்டும், நயினா நாகேந்திரன் சொல்லட்டும், இந்த மாதிரியான ஐசோலேட்டட் சிங்கிள் இன்சிடெண்ட்டை ஒரு அரசாங்கம் தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பொண்ணை உங்கள் ஊரில் படிக்க விட்ருக்கோம், பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட சொன்னால் உள்துறை அமைச்சரை விட்டு போலீஸை விட்டு நீங்கள் வேவு பார்த்துக்கிட்டு அலைஞ்சிங்களா? அப்படி ஏதோ ஒரு முதலமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் சொன்னாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அந்த வேலையை பார்த்தாங்களா? பில்கிஸ் பானு இஷ்யூ என்னன்னா, நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் பார்த்தீங்கன்னா அது உங்கள் அரசாங்கம் நேரடியாக அதை செஞ்சது, உங்கள் கட்சி நேரடியாக செஞ்சது. பில்கிஸ் பானு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கா, அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா. ஆஹா, நம்ம ஊருக்காரங்க தான் வர்றான்னு போகும்போது 14 பேரையும் கொண்டுட்டாங்க, 7 பேரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிட்டாங்க. பில்கிஸ் பானுவோட 3 வயசு குழந்தைய காலை பிடிச்சு தலையை தரையில் அடைச்சி கொண்டுட்டாங்க. இவன் செத்து போயிட்டாங்க. கேஸை எடுக்க மாட்டான்னாங்க, தப்பாக பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் தீஸ்தா சத்தால்வத் வந்து முயற்சி பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படுது. மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்ட பிறகு அவங்க அதை வந்து திரும்ப விசாரணைக்கு வரும்போது அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய தலையவே காணா, அறுத்து எடுத்துட்டீங்க. அதுக்கு பின்னால் அதில் தஹில் ரமானி, நம்ம தமிழ்நாடு சிஜேவா வந்தாங்கல்ல, அவங்க வந்து அங்கே மகாராஷ்டிராவில் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது, ஸ்பெஷல் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகும்போது இவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது சம்பந்தமான சாட்சியங்களை ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணலைன்னு சொன்ன டாக்டரும் குற்றவாளி,
அந்த ஒழுங்காக கேஸை ஃபைல் பண்ணாத போலீஸ்காரனும் குற்றவாளின்னு சொன்னாங்க. அதனால அந்த அம்மாவை இங்கே கொண்டாந்து போட்டு அதுக்கு பின்னால் இங்கேருந்து மனுவிப்பூருக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் அவங்க பேரில் சிபிஐ வழக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் சிபிஐ அவங்க மேலே ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிச்சு. அப்புறம் இந்த குற்றவாளிகள்லாம் வெளியே வரான். வெளியே வரவனுக்கு நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு வரவேற்பு கொடுக்குறீங்க, மாலை போடுறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க. இவனை எப்படியா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு உங்கள் நிர்வாகம் சொல்லுது. அதுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுது. எங்கள் கட்சியில் தோழர் சுபாஷினி உள்ளிட்ட 4 பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள உள்ளே போடுன்னு சொன்ன பிறகு போடுது. இது எல்லாத்துலேயும் பிஜேபி இன்வால்வ் இல்லையா? உங்கள் அரசாங்கம் இன்வால்வ். அதை மு.க. ஸ்டாலின் பண்ணாருன்னா தமிழ்நாடு தப்பாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஏதாவது இருந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரா? நான் என்ன கேட்குறேன், ஆசிஃபான்னு ஒரு 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 சின்ன குழந்தைய ஒரு கோயிலில் வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. அதை அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஊர்வலம் போனீங்கல்ல உங்கள் கட்சி சார்பில், இவங்கெல்லாம் யோக்கியவான்கள் வெளியே விடுன்னு சொல்லி, பிறகு கோர்ட்டு தலையிட்டு தானே இதெல்லாம் பண்ணுச்சு. அதை என்ன பண்ணுறது? உங்கள் எம்எல்ஏட்ட, சங்கார்னு ஒரு எம்எல்ஏட்ட உத்தரப்பிரதேசத்தில் வேலை கேட்டு ஒரு சின்ன பொண்ணு போகிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டவா. அவன்கிட்ட போய் அவன் வேலை கேட்டு போனால் அவனை பாலியல் வன்கொடுமை, அவன் சங்கார் மட்டும் இல்லை அவரோட சகோதரனும் சேர்ந்து பண்ணுறாங்க. நியாயம் கேட்க போன அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து தூக்கில் தொங்க விடுறாங்க. அதை கேட்க போன சித்தப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. இந்த பொண்ணு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னால் பாதுகாப்புக்கு விட்ட ஆளே எதிரிக்கு தகவல் சொல்கிறான். அந்த பொண்ணும் அவங்க அத்தை சித்தி 3 பேரும் போன காரை நம்பர் பிளேட் இல்லாத ட்ரக்கை வச்சு மோதி ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. பொழைச்சதே மறுபிழப்பு. நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கான எந்த விதமான யோக்கியத அம்சமும் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளும் என்று சொன்னால் தமிழகம் நாசமாக போகும் என்று சாபம் விடுப்பதற்கு சமானம். எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு பெர்ஃபெக்டாக இருக்குது, எந்த தப்புமே நடக்கலை. தப்பு நடந்தால் அதை திமுக பார்க்கதா இல்லை. இப்போ எவ்வளோ நாள் நம்ம உருட்டிகிட்டு இருந்தோம். இந்த பொண்ணு பேர் வெளியே வந்தது, எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்ததுன்னு. அப்புறம் எஃப்ஐஆர் வெளியே வந்ததுன்னு யார் சொன்னா? இது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் என்ஐசியே சொன்னால, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஆமாம் எங்கள் தப்பு, அது இப்படி வெளியாச்சுன்னா அதுக்கு பின்னாலேயும் அதை உருடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன இந்த பிஜேபி ஆஃபீஸில் ஏதோ தப்பு நடந்தது, அதுக்கு ஒரு கமிட்டியெல்லாம் போட்டேன்னு சொன்னாங்கல்ல, யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க? உங்கள் ஆஃபீஸில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கிட்டு தானே ஒரு குழுவெல்லாம் போட்டிங்க. என்னாச்சுன்னு கேட்குறேன். அமித்ஷா இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு கொஞ்சமாவது உறுத்துன்னு வச்சுக்கோங்க. அவர் இதெல்லாம் பேசக்கூடாது. திரும்பியும் முருகரை கையில் எடுத்ததுக்கு பாஜக முருக பக்தர்கள் மாநாடு, தமிழ்நாடு அரசு செய்தா அது ஆன்மீக மாநாடுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க நடத்தின அது அரசியல் மாநாடு, மத கலவரம் பண்றாங்கன்னு விமர்சனம் பண்றாங்க. இது எப்படி எடுத்துக்க முடியும்? ஆமாம், நீங்கள் இந்துத்துவா உங்கள் கொள்கைன்னு சொல்கிறீங்க. இந்துத்துவா வரையறுத்த சாவர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்துயிசம் என்பது மதம் சார்ந்தது, இந்துத்துவா என்பது அரசியல் திரட்டலுக்கான ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காரு. சாவர்கர் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட்டு. மற்றவங்கெல்லாம் சாமி கும்பிட மட்டும் போகிறான், நீ சாமி கும்பிட மட்டும் போகிறதில்ல. ஒரு தர்காவை இடிக்கிறது, ஒரு மசூதியை இடிக்கிறது, அது என்ன அவுரங்கசீப்பினுடைய கல்லறை இடிக்கிறது, இப்படி தேடி தேடி யாராவது ஆன்மீகம் செய்கிறவங்க இப்படி போகிறாங்களா? ஒரு ஊரில் ராமர் தான் எங்களுடைய தேசிய ஹீரோன்னு சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகன் சொல்கிறது, அந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் காளின்னு சொல்கிறது, துர்க்கைன்னு சொல்கிறது, இந்த பக்கம் ஒடிசாவுக்கு போனால் ஜெய் ஜெகநாதன் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு வேலையே இல்லையா? கடவுள்கள் கட்டாயம் முருகன் சம்ஹாரம் பண்ணுவார், பாஜகவை சம்ஹாரம் பண்ணுவார். அவங்க முருகனை தப்பாக எடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ என்ன முருகனை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன முருகன் மாநாடு? இல்லை, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர மலையா மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, அதை தடுக்கணும். யார் முயற்சி பண்ணா? கடந்த 20-30 வருஷத்தில் அல்லது 50 வருஷத்தில் அந்த மலையில் எது திருப்பரங்குன்ற மலையில் என்ன மாறுதல் நடந்திருக்கு? என்ன மாற்றிட்டாங்க? அதை ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே நடக்கலையே. முருகன் வெஜிடேரியனா? வேடர்கள் யாராவது நான் என்ன சொல்கிறேன், மதம் சார்ந்து அவங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் ராமர் பழிவாங்கினார், ராமர் போட்டு தள்ளினார். நீங்கள் மசூதியை இடிக்கிறதுக்கு திரட்டினீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க.
அப்புறம் வந்து கோயில் மசூதியை இடிச்சிட்டிங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே பொய் சொன்னீங்க, நாங்கள் பாதுகாப்போம்னு. ஆனால் நீங்கள் எல்லாம் உட்காந்து இடிக்கிறத பார்த்து கை கொட்டினீங்க. மசூதி இடிச்சாச்சு. அப்புறம் அந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னு நீதிபதிகளை விலைக்கு வாங்கினீங்க. ஐ சே திஸ். 4 பேர் அதுக்கு பின்னால் இங்கே ஒருத்தர் ராஜ்யசபாவில் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் கவர்னராக உட்காந்துருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுனது யாருன்னு கூட எழுதுறதுக்கு உங்களுக்கு முடியலை. ஒருத்தர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அதனா லாவில் போய் வேலையை வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. எல்லாம் அரசு வேலைகளை வாங்கிட்டு அங்கங்கே உட்காந்துருக்காங்க. அவ்வளவுக்கு பின்னாலேயும் நீங்கள் வந்து அந்த கோயிலை கட்டினீங்க. கோயில் கட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் திரும்ப உங்களுக்கு இடம் தருவோன்னு சொன்னீங்க. இப்போ இடம் கேட்டால் 20 லட்ச ரூபா கொடுத்தா தானே முருகனும் அந்த ஊரில் மக்களும் சேர்ந்து உங்களை தோக்கடிச்சாங்கல்ல. நீங்கள் அதனால தான் இவங்களுக்கு இப்போ நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஊரில் சாமி கும்பிடுவாங்க. ஐயோ என் பிள்ளைய நல்லா படிக்க வை, அல்லது எனக்கு வீடு கட்டுறேன், எனக்கு ஐயோ நல்லா விளைய வை, இப்படியெல்லாம் போய் கேட்பாங்க. அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, சாமியோட சண்டை போடுவாங்க. உன் தலையிலேயே இடி விடும், நீ நாசமாக போவாயின்னு. சாமியை தன் குடும்பத்தில் ஒருவராக, மூத்தோராக அவரை அப்படி பார்ப்பாங்க. ஆனால் விட்டுட்டு போக மாட்டாங்க. உடனே இன்னொரு மதத்துக்கோ இதுக்கோ போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராமர் அயோத்தியில் தோற்று போனால், ஃபைசாபாத்தில் தோற்று போனால் உடனே அதாவது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, நரேந்திர மோடி அல்லது ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்க ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லுவாங்க? பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க. ஒரு தேர்தலில் சப்புன்னு ஒரு அரைஞ்ச உடனே ஜெய் ஸ்ரீராம் காணாமல் போய் ஜெய் ஜெகநாத்தா மாறிட்டார். நீங்கள்லாம் வந்து எங்கள் சாமி வெஜிடேரியன், எங்கள் சாமி நான் வெஜிடேரியன், அதை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கலாம் நீங்கள் பேசாதீங்க. இப்போ ஆராசா ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து மோடி அமித்ஷா ஆட்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் தான், எங்களுக்கு வந்து அவங்கள்கிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்குது, பின்புலத்தில் எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, சித்தாந்த மோதல் தான் இது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க சாதாரண ஆட்களா இருந்தா ஏன் விமர்சனம் பண்ணணும்? முருகர் மாநாடு நடத்திட்டு போட்டுமே விட்டுறலாம்ல. ஏன் நீங்க வந்து அதை முருகர் மாநாடுங்கிற பேர்ல நீ கலவரத்தை தூண்டுறதுதான் உன் வேலை. நான் அதைத்தான் சொல்றேன். நீ சரி, ஒரு இடத்துல பாபரி மசூதியை சொன்னாங்க, சரியா? நான் கட்சிக்கு வந்த காலத்தில் என் கட்சி இதை பேசிக்கிட்டே இருக்கு, இஸ்லாமியர்களும் ஏன் இதையே பேசிகிட்டு இருக்காங்க? பாபர் மசூதி அவனுக்கு சொந்தம்னு சொன்னால் ஒரு மசூதியை கொடுத்துட்டு இஷ்யூவை செட்டில் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எங்கள் கட்சி சொல்லிச்சு அப்படி விட மாட்டாங்க. அவனுடைய கோர் இஷ்யூ, நீ ஃபேசிஸ்ட் தன்மையை, ஒரு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு ஃபாசிச தன்மையுள்ள ஒரு 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 அமைப்பை நீ புரிஞ்சு கொள்ள அப்படின்னு சொன்னாங்க. நீ அது முடிஞ்சாலும் அவன் விட மாட்டான். அப்புறம் அதுக்கு பின்னால் காசி மதுரா பாக்கிகன்னு. சரி, காசி மதுராவோட விட்டுட்டாங்களா? சம்பளுக்கு போனாங்க. ஒவ்வொரு ஊராக ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில். இப்போ அவங்க எங்கே வந்திருக்காங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் திருப்பரங்குன்றம் நான் ஒரு நாள் ஏறி போய் பார்த்துட்டு வந்தேன். முருகர் எப்படி இருக்காரு, அப்புறம் அந்த பக்கம் அவரை அடக்கம் பண்ணி இருக்க இடம் எப்படி இருக்குது, அது தர்கா, அது மசூதி இல்லை, மசூதி அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கொடிக்கம்பம் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் என்ன, காசி விஸ்வநாதர் இருக்கார், முருகன் இருக்கார், இந்த தர்கா இருக்குது, எல்லாரும் அவரவர் வேலையை பார்க்குறாங்க. இதில் கலகம் மூட்டுறதுக்கு, இதை வைத்து கலகம் மூட்டுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார். தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை இல்லை எதில் தலையிட்டு? வேலையின்மை அதிகமாகிடுச்சு. வேலையின்மைக்காக அதை குறைக்கிறதுக்காக பிஜேபி என்ன பண்ணுச்சு? விலைவாசி உயர்வு நடந்திருக்கு. விலைவாசி எதுலாம் விலைவாசி உயர்வு நடந்திருக்கு? விலைவாசி உயர்ந்திருக்குன்னு நானும் சொல்கிறேன். அதையே வாழவே முடியாத மாநிலமாக தமிழ்நாடு, வாழவே முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. அதைத்தான் கேட்குறேன். என்ன, யார் வாழ முடியாத? பிஜேபி வாழ முடியாத, ஆள முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வேலையின்மை இருக்குது. அதுக்கு நீ காரணம். நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது, நிரப்பிட்டீங்களா? ரயில்வேல 14 லட்சம் பேரில் 3,10,000 வேலை பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதில் 1,70,000 வந்து பாதுகாப்புத்துறையில் மட்டும் இருக்குது. எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணிட்டீங்களா? சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் 13 லட்சம் பேர் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது வேலையில் இருந்தாங்க, நிரந்தர தொழிலாளியாக. இப்போ 9 லட்சம் பேர் இருக்காங்க. மீதி 4 லட்சம் பேர். விலைவாசி உயர்வில், வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு அரசுக்கு பங்கே இல்லையா? இல்லை, நான் வந்து என்ன கேட்குறேன்னா, இது ஒரு ஓவரால் இந்தியா முழுவதும் ஒரு பாலிசியை கொண்டாந்து நீங்கள் வச்சுக்கிட்டு
நீங்கள் அதே விஷயத்த பேசுகிறீங்க. தமிழ்நாடு அரசு அதைத்தான் நான் சொல்கிறேன். வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில் காலி பணியிடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் பேர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காலி பணியிடங்கள் இருக்காங்க. இந்த கடந்த மே மாதம் மட்டும் ரிட்டையர் ஆனவங்க 8000 சொச்சம் பேர் ஒரு மாதத்தில். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கால்ஃபார் பண்ணியிருக்கிறது அதை விட கம்மி. அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில அவுட் சோர்சிங் கூடாது, கான்ட்ராக்ட் கூடாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கான வரியை கம்மி பண்ணுங்க, பெட்ரோல் டீசல் நீங்க உங்களுக்கான வரியை கம்மி பண்ணுங்க. கட்டாயம் கம்மி பண்ணணும். ஆனால் நீங்கள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் சொன்ன நாக்கு எந்த நாக்கு? அந்த நாக்கு ஏன் இப்போ பேச மாட்டேன்னுது? நீங்கள் மீடியாவெல்லாம் வச்சு பெட்ரோல் விலை அதிகரிக்காமல் அப்படின்னு சொல்கிறீங்க. குறைக்காமல்னு போடணும். ஆக்சுவலாக கச்சா எண்ணெய் குறைஞ்ச பிறகு குறைச்சிருக்கணும்ல. நம்ம டிவி என்ன செய்தி போடணும்? பெட்ரோல் விலை குறைக்கப்படாமல் நீடிக்கிறது அப்படின்னு. இவங்க விலை அதிகரிக்காமல் அது என்ன இது? நான் 2-3 பேர்கிட்ட கூட பேசுனேன். ஏன்னா அது அநியாயம். கச்சா எண்ணெய் குறைஞ்ச பிறகும் இப்படி விலை குறைஞ்ச பிறகும் இப்படி எழுதுறீங்களே அப்படின்னா, சார் அப்படி தான் சார் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். டெம்ப்ளேட் வச்சுருந்தா உண்மையை மறைக்கிறதா அது இருக்க? நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான தமிழ்நாடு மட்டும் இல்லை, மாநிலங்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு. மாநிலங்களுக்கு கொடுக்குற பங்கு அதிகரிச்சிட்டிங்களா? தமிழ்நாட்டில் 78 டோல்கேட்டை எதுக்கு இப்போ 96 ஆக்குறீங்க? நடைபாதையிலே நாளைக்கு காசு கேட்பீங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாகனத்தில் நாங்கள் ஜிபிஎஸ் வச்சுருவோம், அது எவ்வளோ தூரம் ஓடுதோ நாங்கள் அதையே. அப்போ நாளைக்கு என் ஃபோன்லாம் ஜிபிஎஸ் இருந்ததுன்னா நான் எவ்வளோ தூரம் நடக்கிறேன், இந்த ரோடு நான் தான் போட்டேன்னு காசு கேட்பீங்களா? எவ்வளோ அசிங்கமாக இல்லை? அரிசிக்கு ஜிஎஸ்டி வாங்குற நீங்கள் பேசலாமா? அரிசிக்கு. மருத்துவத்துக்கு ஜிஎஸ்டி வாங்குற நீங்கள் பேசலாமா? டோல்கேட்டை எங்கே நடந்தாலும் சரி, இந்த இவர் சொல்லுவார்ல, பேர் என்ன, வடிவேல் சொல்லுவார், நல்லா சொல்லுவார், எப்படி போனாலும் கேட்டு போடுறாங்களேன்னு. எங்கே போனாலும் வரவு வசூலிக்கிறவங்க நீங்கள் பேசவே கூடாது. உங்களுக்கு அதுக்கான தார்மீக உரிமையே பிஜேபிக்கு கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க, அதனால கூடுதலாக டோல்கேட் வருது அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடுதலாக ரோட்வேஸ் நம்ம போடுறோம், கூடுதலாக தார் சாலைகளை போடுகிற பொழுது நம்ம அதுக்கான விலையை நம்ம கொடுத்து தானே ஆகணுன்றதானே அவங்களுடைய. தார் சாலை அதிகமாக போட்டால் அதுக்கான விலை கொடுக்கணும், ரைட்டு. அந்த விலையை நான் மட்டும் ஏன் கொடுக்கணும்? என்னுடைய அரிசியில் ஜிஎஸ்டி போட்டு வாங்கிட்டு பெரும் பணக்காரர்களுக்கு 18,56,000 கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்கல்ல, அது ஏன்னு கேட்குறேன். அதுதான் ஏன்னு கேட்குறேன். நீங்கள் சாதாரண ஏழைகள் வாங்குகிற தீப்பெட்டி, லொட்டுலுஸ்க்கு எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டியை வாங்குறீங்க. அது குழந்தைகளுடைய பால் பவுடர் உட்பட வாங்குறீங்க. வாங்கிட்டு ஆனால் பெரிய ஆட்களுக்கு இப்போ நகைக்கடன் பிரச்சனை வந்ததில்ல, சண்டை போட்டோம், தமிழ்நாடு முழுவதும் சிபிஎம் போராடிச்சு, எல்லாம் நடந்தது. இப்போ நீங்கள் அதை மறுபரிசீலனை எவனாவது யோசிச்சு பாருங்க. தங்க நகை எங்கள் பாட்டி போட்டதை எங்கள் அம்மாட்ட கொடுத்துருப்பாங்க, எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. பாட்டி காலத்தில் அந்த காலத்தில் இவங்க ஏதாவது ஒரு கடையில் நகையை வாங்கி அப்போ பில்லே இருந்திருக்காது. இல்லை, இப்போ விவசாய கடனுக்கே சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்குன்னு கேட்குறேன். இவங்க சொன்னாலும் தப்பு தான், அவங்க சொன்னாலும் தப்பு தான். ஆனால் அதையெல்லாம் அமுல்படுத்துறது யார்? ரிசர்வ் பேங்க் தானே. நீங்கள் ஆனால் பெருமுதலாளிகளுக்கு அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போ ஒரு செய்தி நான் பார்த்தேன். அதாவது 2017 14 17 3 வருஷத்தில் 72,030 கோடி ரூபா அதானிக்கு மட்டும் லோன் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. 72,030 கோடி ரூபா. இதை கொடுக்கறது தான் என்கிட்ட அரிசியில் நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்த 5 வருஷம் 17 22 வரை பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து மட்டும் 7,27,000 கோடி ரூபா லோன் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணுறது உங்களை? இது நீங்கள் உங்களுடைய வேலையே என்னன்னா, ஒரு கந்து வட்டிக்கார மாதிரி எங்கிட்ட ஜிஎஸ்டி போட்டு
வாங்கிட்டு அதை கொண்டு போய் அதானிக்கு, அம்பானிக்கு, பாரதி ஏர்செல்லுக்கு, ஆதித்ய பிர்லாவுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கந்து வட்டியை வசூலிக்கிற ஆளு மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் இங்கே மாநிலங்களுக்கு என்னங்க, நீங்கள் அவங்களுக்கு வரி சோர்ஸுக்கு வழியே ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக கேளிக்கை வரி, பத்திரப்பதிவு, நிலவரி, இந்த மாதிரி தான். இதை தாண்டி இவங்க பண்ணவே முடியாது. எனவே தான் சொல்கிறோம், இது எல்லாத்துலேயும் கொடுக்க வேண்டிய, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. சரி, தமிழ்நாட்டுக்கு இந்த கையெழுத்து போட மாட்டேன்னாரு கவர்னர். எத்தனை வருஷம் போராட வேண்டியிருந்தது. சரி, திமுக பணிவாக கேட்கவில்லை, ரைட்டு. அதிமுக காலத்தில் வந்த 2 சட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலையே, என்ன பண்ணுறது? முருகர் மாநாடு பார்த்து திமுக கூட்டணி கட்சிகள் பயப்படுறீங்களா? அதான் நான் சொல்லிட்டேனே, நேற்றுலேருந்து ஒரே பயம். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வலிமையை காட்ட போறோம்ன்றாங்கல்ல. வலிமையை காட்ட போறோம் அப்படின்னு. யாரோட வலிமையை காட்ட போறீங்க? இவர் வர்றதுக்கு முன்னால முருகனை நாங்கள்லாம் வழிபடலையாக்கும். பிஜேபி வந்த பிறகுதான் அறுவடை வீடு வந்ததா? பிஜேபி வந்த பிறகுதான் முருகன் கோயிலுக்கெல்லாம் வந்து இது அது என்ன கும்பாபிஷேகம்லாம் நடத்துனாங்களா? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுங்க, முருகனை உருவாக்குனதே நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிடுவார். முருகன் உலகத்தை படைத்தார், கடவுள் படைத்தார் என்பதற்கு பதிலாக அவங்க எழுதி வச்சிருக்காங்க. மனுஷன்தான் படைச்சாங்கிறது தான் ஏன் சொல்கிறாங்க சயின்ஸு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் ராமரை காப்பாற்றினேன். இங்கேருந்து இலங்கை போய் ராவணனை கொண்டுட்டு சீதையை கூட்டிகிட்டு வந்து நல்லாட்சி நடத்தின ராமனுக்கு என்ன பண்ண முடியல, அவரோட இடத்த பாதுகாக்க முடியலைன்னு இவங்க அவமானப்படுத்துகிறாங்க. அவங்களையெல்லாம், தெய்வங்களை எல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? முருகனால் அவரை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முருகன் தன்னை காப்பாற்றுவார், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, எனக்கு படிப்பு கொடுப்பாரு, எனக்கு வேலை கொடுப்பாரு, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, நோயற்ற வாழ்வை கொடுப்பாரு, எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றுவார், நோய்களிலிருந்து காப்பாற்றுவார், பேரிடர்களிலிருந்து காப்பாற்றுவார்னு தமிழ்நாட்டில் இருக்க ஜனங்கள் நினைக்கிறான். பிஜேபி என்ன சொல்லுது? முருகனையே நான் தான் காப்பாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லுது. இல்லை, தமிழ்நாடு தான் சமத்துவமான ஒரு மாநிலம், மதசார்பற்ற ஒரு மாநிலம், மக்கள் வந்து எல்லாம் ஒன்று மண்ணுமா தான் இருக்காங்க. அப்படின்றப்போ ஏன் பயப்படணும், ஏன் விமர்சனம் பண்ணணும்? இல்லை, நீங்கள் பால் நல்லது தான், விஷத்தை கலந்துட்டா தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது. நான் அதுக்காக சமத்துவமாக வந்துருச்சு எல்லாரும் அப்படிலாம் நான் சொல்லலை. மனிதர்கள் அமைதியாக இருக்காங்க, அரசினுடைய கொள்கை இதுவாக இருக்கு. ஆனால் நீ வந்து விஷத்தை கலக்க வர, அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், விஷத்தை கலக்காமல் பாதுகாக்கணும். இந்த எச்சரிக்கை உணர்வெல்லாம், ஐயோ விஷம் கலந்துருவான்னு சொல்கிறதே பயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பயமாக இருந்தால் இருக்கட்டும், அதில் என்ன, அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு பயம் இருக்குது. மணிப்பூர் மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது, குஜராத் மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. 100 நாள் வேலைக்கு எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த வேலைக்கு குஜராத்தில் அந்த வேலைக்கு பொறுப்பாக இருக்க அமைச்சரோட பையன் 71 கோடியை திருடி இருக்கான். தமிழ்நாடு அப்படி ஆயிடக்கூடாது, பயம் இருக்கத்தான் செய்யுது. எங்கூரில் உள்துறை அமைச்சர் கொல்லப்பட்டால் அது கண்டுபிடிக்கப்படாமலே போயிடும் அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அளிக்கப்பட்டது 2002. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாநிலம் அவங்க ஆட்சி பண்ணுற மாநிலத்தையே எரிய விடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை எப்படி எரிய விட மாட்டாங்க? அவங்களுடைய கொள்கைக்கு மாறாக இருக்கிற ஒரு இடம். எனக்கு பயமாக இருக்குது. அதிமுக என்கிற கட்சி, அது மேலே 1008 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு நிறையா ஊசலாட்டம்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அதை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் மதச்சார்பற்ற தன்மை கொண்டவர்கள். அந்த கட்சியை அழிச்சிடக்கூடாது, அதை விழுங்கிடக்கூடாது, அதை பால்படுத்திடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் ஊரினுடைய சொத்துக்கள் எல்லாம் அதானிக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் 1 ரூபாய்க்கும் டோரன் பவருக்கு 1200 ரூபா, ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 1 ரூபா எவ்வளவு, 1200 ரூபா எவ்வளவு? அப்படி என் தமிழ் மண் முழுவதும் யாருக்கு கொடுத்துடக்கூடாது? அதானிக்கு நீ வந்து அடிமாட்டு விலைக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? முந்திரா போர்ட்டில் இது ஆனால் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வந்தோடனே கொடுத்துருவ. நீ ஸ்டெர்லைட் மாதிரியான நிறுவனங்களை இப்பவும் கூட ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பொல்யூஷன் இருந்தாலும் பரவாயில்லைன்னு என் ஊருக்கு நடுவில் வைப்பாங்கிற பயம் எனக்கு இருக்குது.
நீ பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் சொல்லி 8000 வீடுகளை இடிச்சிருக்க. பராசக்தியில ஒரு வசனம் வரும், வந்தாரை வாழ வைக்க யாரும் ஊரே யாவரும் கேளிர்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீ அந்த ஊர்லயே பிறந்தவனா 8000 வீட்டை இடிச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்க. என் ஊர்ல ஒரு குடிசை அகற்றினா கூட கோர்ட் ஆர்டர் இருக்கான்னு நான் கேட்குறேன். ஆனா உன் ஊர்ல கோர்ட் ஆர்டர் இல்லைன்னு நீ வந்து புல்டோசரை வச்சு இடிக்கிற. அது தப்புன்னு நான் சொல்றேன். மதராசி கேம்ப்பு ஒரே நாளில் இடிச்சு தரமட்டமாக்கிட்டியே. என் ஊரில் இருந்து இந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் போய் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள், ஏன் நீ வந்து அதானிக்கு கொடுப்ப, வெளிநாட்டில் இருந்து வர்ற கம்பெனிக்கு கொடுப்ப, அவங்களுக்கெல்லாம் கொடுப்ப, என் ஊர்லேருந்து பிழைக்க வந்தவனுக்கு ஒரு 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 இடத்த கொடுக்க மாட்டியா நீ? எனக்கு அந்த பயம் இருக்குது. எனவே நயினார் நாகேந்திரன் மாதிரியான சொல்கிற பயம்னா இந்த பயம்தானே தவிர வேற ஒன்றும் பயம் இல்லை. அவங்க ஒன்றும் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். முருகர் கட்டாயமாக பிஜேபியை சமகாரம் செய்வார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.